இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது வெண்டைக்காய் புளிக்குழம்பு. முதல்ல நல்லெண்ணெய் ஒரு 150 ml, கடுகு, சோம்பு, வெந்தயம், இது 3 நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதங்க விடுங்க. வெந்தயத்தை தீ விட்டிங்கன்னா அப்புறம் கசக்கும். அதில் சின்ன வெங்காயம் 6, ஒரு 5 பல் அல்லது 3 பல் பூண்டு, தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்குன்னு தீயை விட்டுறாதீங்க, பொறுமையாக வதக்குங்க. நல்லா வதக்கி அந்த தோல் பிரிஞ்சு வருது பாருங்கள், அப்போ வெண்டைக்காயை போட்டு வதக்கிட்டு லேசாக வதக்குங்க. அதில் உப்பு, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் குழம்புத்தூள் இதை போட்டு நல்லா வதக்குங்க. மசாலா மட்டும் தீயை விட்டுறாதீங்க, அவ்வளோதான். இப்போ குழம்பு கரைக்க ஆரம்பிச்சிடும். அதில் கொஞ்சம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி. இப்போது ஒரு 2 பேர்த்துக்கு நீங்கள் புளி கரைச்ச கரைக்கிங்கன்னா ஒரு நார்த்தங்காய் சைஸ் அளவுக்கு கரைச்சிக்கிட்டு அதில் ஊற்றுங்க. சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதித்து பச்சை வாடை போகும், அது வரைக்கும் வதக்குங்க. அவ்வளோதான், நம்ம புளிக்குழம்பு ரெடி.